வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். இது செப்டம்பர் மாதத்திற்கான நிகழ்ச்சி. கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன? சனி 9ஆம் வீட்டில் இருக்கிறார். அதாவது அஷ்டம சனியாக இருந்தபோது இருக்கிற பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கு. 9ல் சனி. க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். சில பெரியவர்களுடைய நட்பு இதெல்லாம் கூட ஏற்படும். அதே போல் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவினால் உடல் ஆரோக்கியம் பெருகும். ஏன்னா அவர் நேராக பார்க்கக்கூடிய இடம் 6ஆம் வீடு. அதனால் கடன், ரோகம், சத்ருன்னு சொல்லக்கூடிய தொல்லைகள்லாம் நீங்கிறது. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் வீட்டுக்கு போகிறார். சுக்கிரன் யார்? 11ஆம் வீட்டுக்கு அதிபதி. 11ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர் 2ஆம் வீட்டில் போனால் தனயோகம். அப்போ என்ன நடக்கும்? நான் இது வரைக்கும் 100 சம்பாதிச்சிருந்தேன். தெர் இஸ் எ ஸ்கோப். ஜாதகத்தை பொறுத்தது 100ங்கிறது 110 ஆகலாம், 120 ஆகலாம், 130 ஆகலாம், 150 கூட ஆகலாம். அது ஜாதகத்துடைய வலிமையை பொறுத்தது. ஆனால் நிச்சயமாக ஒரு உயர்வு உண்டு வருமானத்தில். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரயாணங்கள் ஏற்படும். ஏன்னா தொடர்ந்து என்ன ஆகுது? 12ஆம் வீட்டுக்குடைய புதன் 3ஆம் வீட்டுக்கு போகிறார். சிறு குறுகிய கால பிரயாணங்கள். சில பேருக்கு ஃபாரின் விசிட்ஸாக இருக்கலாம். சில பேருக்கு நம்ம குழந்தைகளோட, மனைவியோட வெளிநாட்டில் இருப்பான். இந்தியாவில் வந்து அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துட்டு போவான் இல்லையா? சில உல்லாச பயணங்கள், ஒரு மாதம் லீவ் போட்டு போகிறேன். இந்த மாதிரி ரிலாக்ஸ்ட் அட்மாஸ்ஃபியர்லாம் ஏற்படுத்தி தரக்கூடிய காலம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டீன் அஃபேர்ஸ்லேருந்து மாற்றம். உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனுங்கிறது இன்னும் பெட்டராகுது. ஆரோக்கியம் நல்ல பேக்கப், வித் எக்ஸலண்ட் பேக்கப் சொல்லலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் எப்படி சொல்லலாம்னா, எப்போவுமே ருட்டீன் அஃபேர்ஸில் போயிட்டு இருந்தால் லைஃப் போர் அடிச்சிடும். அப்போ இது போல் சில மாற்றங்கள்ங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டானிக் கொடுக்குற போல் இருக்குது. இது ஏற்படக்கூடிய ஒரு காலமாக செகண்ட் ஹாஃபில் ஏற்படும். எப்போவுமே புதன் உச்சமானால் எஜுகேஷனுக்கு ரொம்ப நல்லது. 2வது விஷயம், புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு அது ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு காலகட்டம். என்ன காரணம்? 12ஆம் வீட்டுக்குடையவர் 3ஆம் வீட்டில் உச்சம். அது புதன். 12னா செலவு. ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா என்னதான் வெறுங்கை முழன்னா கூட ஒரு ஆஃபீஸாக திறக்கணும்ல, செலவுகள் உண்டு இல்லையா? அந்த செலவுகள். 4ஆம் வீட்டுக்கு செல்லக்கூடிய செவ்வாய், அதாவது துலாத்துக்குள்ளே போகிற செவ்வாய் பார்க்கக்கூடிய இடம் 10ஆம் வீடு. அப்போ தொழிலில் நல்ல முன்னேற்றம். இன்னொரு இடம் அவர் பார்க்குறார். எது? 11ஆம் வீடு, லாபஸ்தானம். ஏற்கனவே லாபாதிபதி 2ஆம் வீட்டை வந்து உட்காந்துட்டார். அது தன யோகம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நல்ல ரிசல்ட்ஸு. ஒரு ஒரு சர்ப்ரைசிங் சேஞ்சஸ், சர்ப்ரைசிங் ஆஃபர்ஸ், இதெல்லாமே செகண்ட் ஹாஃபில் ஏற்படும். இது உங்கள் நிலையை உயர்த்தும். உங்களுக்கு பெயருக்கும் புகழுக்கும் பெரிய அளவு உயர்வுகளை தரக்கூடிய காலம். அதனால் இந்த மாதம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்புகளை கொண்ட மாதமாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.